வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். வண்ணாரப்பேட்டில இருந்து வரேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வச்சுட்டு இருக்காருமா. போனியே கள்ளக்காதலா? ஒரு பையன்கிட்ட பேச்சுவார்த்தை தான் பேசினேன். அதை வச்சு சந்தேகப்பட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சாப்பாடும் போடுறது கிடையாது, எதுவுமே எல்லாமே அவங்க அம்மா தான். வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, எல்லாமே அவங்க அம்மா தான் பாப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தண்டச்சோர் தண்டச்சோர் தண்டச்சோர். அதனால நான் ஒரு பையன் கிட்ட பேசினேன். அதுக்காக நீங்க எதுக்கு பையன் கிட்ட பேசணும்? அந்த கர்மத்தை கேக்குறாளே. ஏதோ தெரியாத சின்ன வயசு 17 வயசு எனக்கு அறியாத வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாத பேசிட்டேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா ஆள உள்ள வச்சு போட்டாளாம் தாப்பா. எப்படி பழகாச்சு? இவன் தான் கூட வச்சு விளையாட வைப்பான், கொல்லுவான், எல்லாமே செய்வாங்க. ஹஸ்பண்ட் சொல்றீங்களா? இவன் என்ன ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவங்களோட வாழ நீ விருப்பப்படலையா? ஏன்? எனக்கு வேணாம். ஏமா? ஒரு ஹவுஸ் பொம்பளைய வச்சுருந்தாரு. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன் வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? யார வச்சிருந்தாங்க? ஒரு பொம்பளை எல்லார்கிட்டயும் போவோம், அந்த பொம்பளைய வச்சிருந்தாரு. ஒரு பொண்ணை உள்ள விட்டு என்ன வெளியே நிக்க சொல்லியிருக்காரு. இருக்கும் போதே நம்ம ஜாலியா இருக்கும். கர்ம கர்மா ஊராடாது. ஒரு முஸ்லீம் பொண்ணை வச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் யார வேணாலும் வச்சுக்கோங்கடா, மானங்கட்டவனே. இவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? வேலை மேல பழக்கம். அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? வருஷ கணக்கா? பாஸ் என்ன வேலைமா? ஹவுஸ் கீப்பிங் தான். ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், நான் லேபர் மேடம். கண்கள் ஏதோ தேட கலவாட. ஒரு லேபர் எப்படி வச்சு வேலை வாங்கினாலும் அந்த முறையில தான் நாங்க பேசுவோம். அந்த முறையில தான் பேசுவாங்க. ஆனா வீடு எடுத்து குடும்பம் நடத்துறாங்க. ஓஹோ நானா. அவங்க எனக்கு வந்து வேலை மேல பழக்கிறதுனால நாங்க அவங்க அம்மாட்ட பேசுவோம் மேடம். நீங்க உங்களை அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல பார்த்தேன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் போய் மேடம், பச்சை பொய்யாது. ஆமா, அவன் ஒரு ஹரிச்சந்திர, நீ ஒரு சத்தியமா? நான் ஏன் பேச வந்துட்டியா? உங்கடா போறவங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ கேளுங்க. ஆதாரம் இருக்கு. என்னது? பாரு. நீ போய் எல்லாம் பேசாத. நீ வீட்ல பாக்கலையா? நான் ஒழுங்கா இல்லடா. நான் ஒழுங்கா இல்லடா. ஒரு மேரிட் ஹஸ்பண்ட் இருக்கறனால நீ ஒழுங்கா? நீ ரொம்ப பத்தினி, ஒருத்தனுக்கு ஒருத்தில உன் கதையெல்லாம் சொன்னா வண்டவாளம் ஏறிடும். நான் ரெண்டு குழந்தை பெத்தேன், அவனுக்கு பெத்த குழந்தை ரெண்டு. இது பாருங்க மேடம், இதெல்லாம் ராங்கான பிக் क्वेश्चन மேடம். நான் நடத்த சரியில்லைன்னா நாலு பேர் நாக்க புடிங்கற மாதிரி தாடி கேட்பாங்க. உனக்கெல்லாம் ரோஷம் வரலாமா? போடி. வணக்கம். உட்காருங்க தம்பி. நீங்க உட்காரமா? நான் உட்கார மாட்டேன். தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அது நீங்க தானா? இவர்தான். இந்த பொண்ணு ஒரு பழி போடுறாளே, என்ன மேடம்? உங்களுக்கு அவங்களோட அஃபேர் இருக்குன்னு? ஒன்னில மேடம். இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. நான் ஒரு சூப்பர் சார். ஒரு இயர் வேலை செய்யறானு எக்ஸ்பிரஸ் ஃபேமிலில. இவங்க வந்து ஒரு டீம் லீடர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேசுவோம், பழகுவோம், கொள்ளுவேன். வராங்க எனக்கு இந்த மாதிரி. நான் தனியா போறேன் 2 மாசம். கரெக்ட்டா கேக்குறா. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணனா? போயிடுச்சுன்னு வெச்சுக்கறேன். எதனா பண்ணீங்க இவங்க 3 பேரும் மருந்து குடிச்சிட்டு என் சாவுக்கு உன் குடும்பம் தான் காரணம்னு எழுதி வச்சிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு புஷ்ஷனா முதல்ல உள்ள தள்ளுறேன். உள்ள உன்ன தள்ளுறேன். அம்மாவோட உண்டில ஆக்கிடு. அம்மாவை சேர்த்து தள்ளுவேன் நான். அடிச்சனா யாருக்கு? உன் சாவுக்கு காரணம் அவன் தான் எழுதி. என்ன எதுக்கு எழுதி வைக்க நீ? அவர் பாவம். அவன் பேசானே உட்டு குத்தி பேசுறியே, அவனுக்கு அறிவு இல்ல. நான் பொண்டாட்டி. நான் தான். நீ தான் பாட்டி வேலை பேசுனா. ஒரு நீ தான் போனா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டி. உனக்கு எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலுக்கு முண்டை. நல்லா இருக்கேன். பைத்தியாரமா பேசுறீங்க. பைத்தியாரமா பேசுறீங்க. போய் பேசுற. நான் பாரு. ஏய், ஏன்டா போய் பேசினே இருக்க? எப்பவுமே போய் தான் பேசினே இருப்பியா? வாய் தொண்டா போய் மட்டும் தான் வருமா? வேலையத்துல ஏன் பத்தற? என்ன மீடியா வரைக்கும் இட்டு வந்தா இன்னத்துக்கு இதுக்கு அப்புறம் இருக்கு. சாவடிச்சிரு உன்னை. இப்படி சொல்லி தான்டா எனக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க நீ. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நான் தான் மேடம் கொடுத்தேன். நீங்க தாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இல்லனா என் பொண்டாட்டி எய்த்து விட்டுக்காரனோட ஓடிட்டானே. நான் இவங்க அம்மா வந்து ஒருத்தனை வெச்சிட்டு இருக்காங்க. என்னடா சொன்ன? செருப்பு தக்க வந்தவள அவ பொண்டாட்டி நான் சொல்றேன். அவன் கூட்டின்னு போயிட்டு கண்டத்துல வேலைக்கு விடுறான். டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா. அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. தப்பு பண்ணதான் மேடம். நான் இல்ல சொல்ல. நான் ஒழுக்கம் நான் சொல்ல மாட்டேன். நான் தப்பு பண்ண, நான் இல்ல சொல்ல. எங்க ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது ஓன் போர்டுல நே டீ போடுனே. ஆல் இந்தியா பர்மிட்னே. என்ன அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுத்துச்சாரு மேடம். அட்மிஷன் இருந்தாங்க. எதுக்கு அடிச்சேன்னு கேளுங்க. செல்போன் மாட்டிச்சுனா யாருன்னா போன் பண்ணுது. இதுதான். அப்படி நீ யாராட்ட நீ பேசுவ? எவனாட்ட நீ பேசுவ? கைத்து மேலயே 4 போடு போட்டு கேட்டது
என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு நின்னாங்க. குமார் யாரு? எதுக்கு அடிச்சீங்க? யாரு இது? யாரு உங்க சித்தப்பா? யார் கல்யாணம் பண்ணாரு? யார் எங்க அப்பா பண்ணா கல்யாணம்? உங்க அப்பா? எங்க அம்மாக்கு 2 உங்க அப்பா வீட்டுக்கார சொல்லு. மேடம், எங்க அப்பாக்கு 2 பேரா மாமி? யாரு? அவங்க ஏரியால போய் நீ கேட்டு பாருங்க. இவன் எப்படியோ ஒரு 5வது 7வது இடத்துல இருப்பான். இது வேணா சத்தியம் குழந்தைங்க 2 பேரும் சத்தியம். எங்க அம்மாக்கு 5 வீட்டுக்காரா? இருங்க, நான் பேர் சொல்றேன். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா, அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. அவங்க அந்த மாதிரி நடந்திருக்காங்க மேடம். எப்படி இந்த சொர்ணாக்கா சொல்ல மாட்டீங்களா? அதோட டபுள் படம் மேடம். அவங்க எங்க அம்மா சாப்பாடு என்ன இவ வர்றா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. மேடம் தாலி கட்டி வெச்சுவேன். டேய் வாய போடா. நீ பேசுறியா? செருப்பு யார் எங்க நீயே பேசிட்ட. ஏய் வாங்கிடுவா. அடிச்சிருவேன் பல்ல தட்டிடுவேன். கம்முனு வேலைக்கு போயிட்டாங்க. மேல வேலை உன்னால வெட்டி சொல்றேன் நானு. ரத்தம் செத்த பேடி பயலே, எடுபட்ட பயலே, சிறுக்கிக்கு பிறந்தவனே. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. எனக்கு எதுவுமே போய் பேச பிடிக்காது மேடம். எனக்கு உண்மையாலுமே செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு சொல்றாங்க 40 புருஷன்ட்டு அது என்னோட விருப்பம். அது ஓஹோ நானா? ஆமாண்டே, நான் உடம்ப தாண்டி விக்கிறேன். அதனால தாண்டி புரோக்கரே புருஷனா வச்சிருக்கா. சரியில்லை மேடம். சரியில்லைன்னா சரியில்லை, வேலை வெட்டிக்கு போக மாட்டான். அம்மா அப்பா சோத்த எதிர்பார்ப்பான். எங்க அண்ணன் எங்க அண்ணி சாப்பாடு. வெட்டி பயலா இருக்குமே. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. என்ன பண்ணது? 40 கூட கிட்ட கீச்சு போட்டாரு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுமா. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணு எதிர் வீட்டு பையன் கொண்டு தப்பா நடந்தது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, நிறைய வாட்டிமா. கண் எதிர்க்க நான் அவன் கைய புடிச்சுன்னு ஓடிச்சு இந்த பொண்ணு. இன்னும் உங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்க கூடாது. இவன் சூப்பரைசரு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. வச்சிருக்கிறான்ட்டு அவங்களுக்குள்ள எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது. எனக்கு வேணாம் மேடம். இங்க பாரு, காலம் பூரா சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாங்க போல என்ன பண்ணி செத்துருவோமா ஒரே வாரம். என் வீட்லயே சூசைட் பண்ணிப்பேன். செய்யி இவ்வளவு நாளைக்கு வந்து எங்க உசுர வாங்குறதுக்கு நீ அங்கிட்டே போறது மேல. சொல்லுங்க. ஒரு பொண்ணு நான் உள்ள விட்டு வெளியே நின்ன மேடம். அதெல்லாம் நாங்க தப்பு பண்ண ஒரே காரணத்துக்கோசம் நான் அதெல்லாம் செஞ்சேன் மேடம். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் விட்டுருந்தா என்ன பண்ணிப்பா? ஓடி போய் குடும்பம் வச்சிருக்கியா? தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. நீ என்ன தெரியுமா? யார் அது? யார் கால யார் நீ உள்ள உன் கால நான் வந்துட்டா? நீங்க 2 பேரும் சாடுங்க. என்ன பெரிய யோமாதிரி பேசிட்டு இருக்க? வாய பாரு, தொடுத்த நம்ம ஸ்பீக்கர் உள்ள வர. தப்பு பண்ணதான். அதனால வர விட்டுருங்க. வாங்க நீ போ. நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு வெடாச்சியா இருக்கிறாளே. ஒரு வாரம் குழந்தைல இருந்து எனக்கு பால் குடுக்க தெரியாதுன்ட்டு எங்க அம்மா பால் குடுக்க தெரியாதுல, பால் குடுக்கல. புள்ள மந்தமாகன நீதான். இல்ல இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. மேடம், இல்லனா உன் புள்ள தாண்டானே உன்ன போடு. நீ எப்படி லூஸ் மேரி இருந்தா அதெல்லாம் உள்ள லூஸ் தான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. போன வருஷத்துல நாலாம் மாசத்துல ஓடி போயிட்டாங்க. பாலகாட்டுக்கு போயிட்டாங்க. யார் சுடிதார போயது இட்னு ஓடுனாங்க. சுடிதார் பயங்கரமான கள்ளக்காதலா இருக்கு. என்ன பாத்து எடுக்கறியா? நீ போயிடு. என்னடா சொன்ன? செருப்பு தக்க வந்தவள அவ பொண்டாட்டி நான் சொல்றேன். கீழ போட்டால வெச்சிரல சொல்றா. தாண்டறவா. சொல்றா என் வயிறு ஏறிடுடா எனக்கு. நல்லா இருக்க மாட்டடா நீ எல்லாம். பொண்ணு கிடைக்காது. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. உனக்கு காதலாம் உனக்கு போயிடு. இது மேல ஒண்ணே பண்ண முடியாது. பேசலாம் நல்லாவே பேசுவாங்க மேடம். நல்லா
தான் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவங்க பேசுறத பார்த்தா. இங்க உட்கார்ந்து இந்த கேமரா முன்னாடி இங்க உட்கார்ந்து இவ்வளவு கேவலமா பேசிக்கிறீங்க நீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். நீங்க பண்ணறது அட்டகாசத்துல ஆட்டத்துல அந்த பிள்ளைங்க வாசிக்க கெட்டு போறது இல்ல. வைராகி ஈகோ எல்லாத்தையும் இந்த பிள்ளை மேல கொண்டு வைக்கிறீங்க. ஏண்டா நீங்க எல்லாம் பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்களா பிடிக்காம கல்யாணம் பண்ணீங்களாடா? நீங்க 2 பேரும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரொம்ப நன்றிமா. நன்றி.